ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலில் உள்ளதை பற்றி பேச போகிறேன். ஸோ ஹை கஸ்டமர் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் 2 டேஸ்க்கு முன்னாடி யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு போல் ஓகேயா. ஸோ எனக்கு வந்துச்சு. ஸோ நான் நம்ம சேனலில் வீடியோ பொறுத்த வரைக்கும் 2 நாளைக்கு ஒருக்கா தான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் நேற்றுக்கு போட வேண்டிய வீடியோ போட முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி நான் அந்த வீடியோ பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ போடுறேன் ஓகேங்களா. ஸோ என்ன மாதிரி எத்தனை பேருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நானும் நம்ம இன்ஸ்டாவில் ஒவ்வொருத்தருக்காக சென்ட் பண்ணி கேட்டேன். நிறைய பேருக்கு வந்திருக்கு. பட்டு நம்ம வீடியோ பார்க்குற நிறைய நண்பர்கள் இருப்பீங்களா, ஸோ உங்களுக்கும் வந்திருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவில் போடுறேன். ஸோ என்ன காரணத்துக்காக இது போட்டாங்கன்னு தெரியல. பட் எனக்கு இதில் வந்துருந்துச்சு. முதல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு. நீங்கள் இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, லாஸ்ட் 2 வீக்ஸாக நீங்கள் டெலிவரி பண்ண ஆர்டர்லாம் இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வராமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்கள் ஐடி பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே ரைட்டு. இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் உள்ளதை பற்றி நான் பேசுகிறேன். ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களே, 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 பாயிண்டில் என்ன பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆர்டரை கரெக்டாக ஆர்டர் ஐடி பார்த்து பிக் பண்ணணுமா. ஸோ இது வரைக்கும் நான் அப்படி தான் பார்த்து பிக் பண்ணிகிட்ருக்கேன். தப்பான ஆர்டரை பிக் பண்ணி டெலிவரி பண்ணது கிடையாது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த ஆர்டரை கொண்டு போய் டெலிவரி பண்ணுறோன்னா கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது அந்த ஃபுட்டு டேமேஜ் ஆகாமல் கொண்டு கொடுக்கணுமா, ஸ்பாயில் ஆகாமல் கொடுக்கணுமா. ஓகே, இந்த ஸ்பாயில் ஆகிறத பற்றி பேசுகிறேன். ஏன்னா அது எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி அடுத்த பாயிண்ட் 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இதை அந்த கஸ்டமர்கிட்ட போய் கரெக்டாக டெலிவரி பண்ண சொன்னாங்கள்ல ஸ்பாயில் ஆகாமல், அதுக்கு ஒரு கரெக்டான கஸ்டமர்கிட்ட போய் இந்த ஆர்டர் கொடுத்துடணுமா. ஓகேங்களா. கண்டிப்பாக கரெக்டான கஸ்டமர் தான் கொடுக்குறோம், மாற்றி கொடுக்க போகிறதில்ல ஓகேங்களா. அதுக்கப்புறம் கடைசியாக கஸ்டமர்கிட்ட நம்மளோட பிஹேவியராக நம்ம எப்படி கஸ்டமர் நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது 4 ஆப்ஷனும் பொறுத்து தான் நம்ம ஆப்பில் ஒவ்வொரு டெலிவரி பார்ட்னருக்கும் ரேட்டிங்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ரேட்டிங்கை கொடுக்குறது அந்த கஸ்டமர் தான் ஓகேயா. அப்படி அந்த ரேட்டிங் கொடுக்குற கஸ்டமரில் நீங்கள் என்ன ரேட்டிங்கில் இருக்கீங்களோ அதே மாதிரி நானும் ஒரு நல்ல ரேட்டிங்கில் தான் இருக்கிறேன் ஓகேயா. நம்மளை விட ரேட்டிங்கில் கஸ்டமர் கம்மியாக இருப்பாங்க பாயிண்டில் ஓகேங்களா. 4 கீழெலாம் இருப்பாங்க. நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குற கஸ்டமர் யாராக இருப்பாங்க கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கஸ்டமராக தான் இருப்பாங்க. நல்ல ரேட்டிங் கொடுக்குற கஸ்டமர் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பட் நீங்களும் அதை தான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஏன்னா நல்ல ஃபுட்டு ஒரு டெலிவரி ஒரு பட்டன் கொண்டு கொடுக்குறாருன்னா கீழே வாங்குறது, டிப்ஸு கொடுக்குறது, இந்த மாதிரி கஸ்டமர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. இங்கேருந்து லொக்கேஷன் மாற்றி போட்டு அங்கே கொண்டு கொடு, அப்புறம் மேலே கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கொடுக்குறது தான் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு சில இதெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி. அப்புறம் ஆர்டர் போட்ட உடனே கால் பண்ணிவிட்டு எங்கே இருக்கீங்க, எப்போ ஆர்டர் கொண்டுருவீங்க கேட்குறது. ஸோ இந்த மாதிரி கஸ்டமரால் தான் நமக்கு ரேட்டிங்கை குறைக்கிறது இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர் தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு ஜொமேட்டோ டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு டெலிவரி பார்ட்னருக்கும் இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணி அவங்க மனசை டெலிவரி பார்ட்னர் ஓகே இந்த மாதிரி தப்பு பண்ணுறீங்க, பண்ணாமல் பாருங்க, அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டரும் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடி ஆக்டிவாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இது வருத்தமாக தான் இருந்துச்சு. அந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கல, ஏன்டா நான் தான் தப்பு பண்ணேனா அப்படின்னு சொல்லி எனக்கு கோவம் வந்துச்சு அந்த டைமில். பட் ஒரு 2 நிமிஷம் யோசித்து பார்த்துட்டு சரி ரைட் என்னடா பார்க்கலான்ட்டு வெயிட் பண்ணேன். மறுபடியும் அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தா அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த இடத்துல காணும், ஆப்லேயே காணும். வந்தது 5:53க்கு அதை கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் ஷோ பாப்பப் ஆனது பார்த்தீங்கன்னா 6:46க்கு தான் பாப்பப் ஆச்சு ஓகேங்களா. ஸோ எப்படி நான் சொல்கிறேன்னா, இதில் 2 ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தான் தமிழில் வைக்கிறேன். இன்னொரு ஸ்க்ரீன்ஷாட் நம்ம வீடியோ வாட்ச் பண்ணல அதில் டைம் போட்டுருந்துச்சு கீழே எந்த டைமுக்கு அப்லோட் ஆகிருக்குன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த 2 நோட்டிஃபிகேஷனும் அழிஞ்சு போச்சு, காணும். அது ஆப்லேயே இல்லை, ஜொமேட்டோ ஆப்லேயே இல்லை ஓகேங்களா. ஸோ என்ன மாதிரி எனக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஸோ அப்படி வந்தவங்க மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் இதை பற்றி ஏதாச்சும் உங்கள் டீல்கிட்ட கேட்டிங்களா, எதுக்கு இப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா அதையும் சொல்லுங்கள், தெளிவாக சொல்லுங்கள் எதுக்கு அனுப்பிச்சாங்க அப்படிங்கிறத ஓகேவா. ஃபுட்டு இந்த ஸ்பாயிலை பற்றி பேசுகிறேன். ஸ்பாயில் அப்படிங்கிறது குறிப்பாக வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற ஐட்டம்ஸ் தான் ஸ்பாயில் ஆகும். அப்புறம் கேக் கொஞ்சம் இது டேமேஜ் ஆகும். ஓகே, இந்த வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பொதுவாக சொல்லலாம், ஏன்னா எல்லா ரெஸ்டாரண்ட் சொல்ல முடியாது. நம்ம அதிகமாக ஆர்டர் எடுக்கிறதுலேருந்து கீதம், சங்கீதம் அந்த மாதிரி சங்கீதா இருக்குல்ல அந்த மாதிரி, அது அப்புறம் நக்ஷத்ரா, அக்ஷயம், இந்த மாதிரி நிறைய வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பேக்கிங் பண்ணுவாங்க. சாம்பார் சட்னிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு டப்பா இருக்கும், பிளாஸ்டிக் டப்பா போட்டிருப்பாங்க. பட் அந்த டப்பாவில் டேப்பில் உள்ளே ஒட்டுறாங்களா ஒட்ட மாட்டாங்களா நமக்கு தெரியாது. பேக் பண்ணி சீலில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஓகேயா. இந்த இதுக்குள்ள நமக்கு எப்படி இருக்குன்னு நம்ம உழைச்சி அதை ஓப்பன் பண்ணியும் பார்த்து நம்ம கஸ்டமர் டெலிவரி பண்ண போகிறதில்ல, எதில் ஒட்டியிருக்காங்க ஒட்டலை அப்படின்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம போகிற சாலைகள் ரொம்பவும் பள்ளமே இல்லாத சாலையில் போயிட்டு நினைக்கிறேன், டெலிவரி பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஸோ சென்னையில் இப்போ ரொம்ப ரோடு தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஃபுட்டை டேமேஜ் பண்ணாமல் டெலிவரி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா 100க்கு 100% முடியவே முடியாது அப்படிங்கிறது உண்மை ஓகேங்களா. நீங்கள் எவ்வளோ ஒரு நல்ல டெலிவரி பார்ட்னராக இருந்தால் கூட
ஸோ நீங்கள் அவ்வளோ பொறுமையாக ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டருக்கு போகிறோம், 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர்லாம் போய் டெலிவரி பண்ணுறோம். ஸோ வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற ஒரு தோசைக்கு ஃபேன் ரெக்க மாதிரி அட்டைப்பட்டி கொடுக்குறாங்க பாதுகாப்புக்கு. பட் ஒரு சட்னி சாம்பார் கொடுக்குற டப்பாவில் கொடுக்குற அந்த இது ஒட்டி கொடுக்குறாங்களா, டேப் அடிக்காங்களா உள்ள அப்படின்னு தெரியாது. அதெல்லாம் என்ன ஆச்சுன்னா ஓப்பன் ஆகிடுது. ஒரு சில மூடிஸ் வந்து லூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால டைட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டெலிவரி பண்ண முடியல என்ன ஆகுதுன்னா ஸ்பாயில் ஆகி அந்த டோட்டல் ஃபுட்டுமே என்ன ஆச்சுன்னா டேமேஜ் ஆகிடுது. இந்த டேமேஜுக்கு பொறுப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி பார்ட்னர் தான் மாட்டுறாங்க. ஏன்னா கடையில் நாங்கள் தெளிவாக கொடுத்துட்டோங்க, டெலிவரி பார்ட்னர் தான் பள்ளத்தில் குழியில் போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க, அதில் வந்து ஓப்பன் ஆகி சிந்திருச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு, கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து டெலிவரி பார்ட்னர் மேலே போட்டுருங்க அப்படின்னு முடிச்சிடுறாங்க. இதை ப்ராப்பராக வந்து ரெஸ்டாரண்ட் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுக்குறாங்களா, ஐட்டம்ஸை வந்து சீல் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க, தெரியாது. ஓகேங்களா, பாதிக்கிறது டெலிவரி பார்ட்னர். கேட்டால் டெலிவரி பார்ட்னர் கொண்டு கொடுத்தாங்க அப்படின்ட்டு. லாஸ்ட் டைம் பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கீதம் ஹோட்டலில் ஒரு இது எடுத்தேன், நிறைய சக்கரை ஐட்டம் ஆர்டர் போட்டிருந்தாங்க கஸ்டமரு, ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே கேஷ் ஆன் டெலிவரி. பட் என்னாச்சுன்னா ஒரே ஒரு சக்கரை பொங்கல் டப்பா ஓப்பன் ஆகி அந்த டோட்டல் ஐட்டமும் என்ன ஆச்சுன்னா ஸ்பாயில் ஆயிடுச்சு. நான் கஸ்டமருக்கு கொடுக்க முடியல. அது மூடி பார்த்தீங்கன்னா அவர் கஸ்டமர் கவரை பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த மூடி பார்க்குறாரு, மூடவே மாட்டேங்குது, அந்த டப்பாவில் வந்து லூஸாக இருக்குது. அப்போனா கம்ப்ளைண்ட் யார் சைடு? ஒன்று அது மேலே டேப் ஓட்டிச்சிருந்தா கூட ஓப்பன் ஆகிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. டேப்பும் ஒட்டலை, அந்த மூடி லூஸாக இருந்திருக்கு, சும்மா மேலே மூடி அப்படியே வச்சு கொடுத்துருக்காங்க. அது அந்த டோட்டல் ஐட்டமும் வந்து ஸ்பாயில் ஆகி நடந்திருக்கு. பட் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு காரணம் வந்து டெலிவரி பார்ட்னர் தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்க முடியாது. ஒவ்வொரு கடையிலையும் போயிட்டு டெலிவரி பார்ட்னர் உட்காந்துட்டு அவங்க பேக் பண்ணி கொடுத்துருக்கு பிரிச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்து உள்ள எப்படி இருக்குன்னு பார்த்து பண்ணுறதுக்கு நமக்கு உரிமையும் கிடையாது. ஓகேங்களா, டெலிவரி ஒரு பிக் பண்ணி ட்ராப் பண்ணுறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக போய் ட்ரைவ் பண்ண தான் போகிறோம். ஆனால் சாலைகளை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா மேடு பள்ளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஒரு சில இடங்களில் ரோடே இல்லை, பள்ளமாக தான் இருக்குது. அதில் நீங்கள் எவ்வளோ தான் பொறுமையாக போனாலும் பின்னாடி வர வண்டிக்காரங்க ஆர்ன் அடித்து கொஞ்சம் மூவ் பண்ண சொல்ல முடியலன்னா சின்னதாக ஒரு சின்ன குழியில் விழுந்தால் கூட ஓப்பன் ஆகி ஏதோ டேமேஜ் ஆகி அப்படிங்கிறதான் போகுது. ஸோ அதுக்காக ரொம்ப எல்லாமே வந்து வேனுக்குன்னு தாறுமாறுன்னு ஃபுட் டெலிவரி பண்ணுறாங்க, பசங்க போய் டெலிவரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ற பொருள் எப்படி நமக்கு கொடுக்கணுமோ அதே மாதிரி தான் அதையும் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ ஆனால் வந்து இதுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்கிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து டெலிவரி பார்ட்னருக்கு ஒரு பயத்தை கொடுக்குறது வந்து நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நல்லதில்லை. ஸோ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்ன மாதிரி நிறைய டெலிவரி பார்ட்னருக்கு வந்து கஷ்டமாக இருந்திருக்கும் லாஸ்ட் டைம் வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்ததும். நான் இன்னும் கேட்கல, அதை பற்றி வெளியே கேட்கல. பட் நீங்களாம் யாரும் கேட்டிங்கன்னா உங்கள் டிஎல்டையோ இதை பற்றி பேசியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். நான் பேசலான்னு தான் இருந்தேன், பட் நமக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் வந்து விட்டுட்டேன். இந்த வீடியோ ரெடி பண்ணுற கூட இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஈவினிங் வந்து நைட் 8 மணிக்கு வீடியோ ப்ளே ஆகும். ஓகேங்களா, ஓகே நண்பா. ஸோ ஆர்டர்ஸ்லாம் ஓகே பரவாயில்ல, நார்மலாக வந்துக்கிட்டு இருக்கு இப்போ. ஸோ மாதம் பிறந்துருச்சு, மாதத்தில் ஓகே ஃபஸ்ட் வீக் முடிஞ்சு 2வது வீக் ஃபஸ்ட் வீக் போயிட்டுருக்கு. ஸோ செகண்ட் வீக்கும் அது மாதிரி ஆரம்பமாக போயிட்டுருக்கு, நல்லபடியாக போகும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே கண்டினியூஸாக போகும் அப்படிங்கிறது. இனிமேல் ஜனவரி பிப்ரவரி வந்தாச்சு, இனி அப்படியே கண்டினியூஸாக போகணும் அப்படின்னு நம்புகிறேன். எல்லாருமே வந்து டெலிவரி பண்ணலாம். நார்மலாக வெளியூர்லேருந்து வந்து வர்றவங்க கேட்டவங்களாம் வந்து டெலிவரி பண்ணுங்கள். ஓகே, வேறு எதுவும் நல்ல நண்பா இந்த வீடியோவில் இதை பற்றி பேச நினச்சிருந்தேன். ஓகே, பேசிட்டேன். வழக்கம் போல வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோவோடு. பாய்.